வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகள் மற்றும் எந்தெந்த தொகுதி யாருக்கெல்லாம் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஆலோசனையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தி வருகிறார். குறிப்பாக 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடப் போகிறேன் என்று ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்ததை தொடர்ந்து, ஆனால் தற்பொழுது புதிதாக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் 40 தொகுதிகளிலும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தான் வெற்றியடைவார்கள், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து விரட்டியடிக்கப்படுவார் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியது ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். காரணம், மேல்முறையீடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் வெற்றியடைந்திருக்கிறார்கள் என்று பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்தாலும் மேல்முறையீடு வழக்கில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கமாக எடப்பாடி பழனிசாமியோ அல்லது செய்தி ஊடகங்களோ இதுவரைக்கும் தெரியப்படுத்தவில்லை. காரணம், அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் விலக்கியாச்சு என்ற பிம்பம் தான் தற்பொழுது வரை நிலவி வருகிறது. ஆனால் உண்மையான கருத்து, அதிமுக பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடைக்கால பொதுச் செயலாளர், ஒருங்கிணைப்பாளர் பதவி மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் OPS அவர்கள் தொடர்ந்து செயல்படுவார் என்றும், ஆனால் இந்த தகவல் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தெரியாமலே பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றதுதான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இது கூட தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து பொதுக்குழு தீர்மானங்களிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்தை நீக்கியாச்சு என்று ஜெயக்குமார் அவர்கள் கூறி வருகிறார். ஆனால் இது முற்றிலும் தவறான கருத்து. நீதிமன்றமும் இதை உறுதிப்படுத்தவில்லை என்று மேல்முறையீடு வழக்கிற்கு பற்றியான தகவல்களை OPS அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக இருந்தாலும் ஊழல் வழக்கிலும் கொடநாடு கொள்ளை வழக்கிலும் நிச்சயமாக சிறைக்கு செல்வார். அதிமுக தானாக எங்கள் கையில் வரும், அதற்கான முயற்சிகள் அனைத்திலும் ஈடுபட்டு வருகிறோம். ஒருபோதும் எங்களது ஆதரவாளர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் மற்றும் தொண்டர்களும் எங்களை கைவிட மாட்டார்கள் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.